சென்னை சிட்டி பிரைம் லொகேஷன்ல சுத்தி வீடுகளுக்கு மத்தியில இடம் தேடிட்டு இருக்கீங்களா? பொதேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் எஸ்ஆர்எம்ல இருந்து ஜஸ்ட் 1.8 கிலோமீட்டர்லயே வந்து இது லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா பாத்துங்க. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க ஜிஎஸ்டி ரோடு வரைக்கும் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அட போற வழியில எல்லாமே இருக்கு அப்படின்னா பாத்துங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி ரோட ரீச் பண்ணிடலாம். இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு ஒரு சூப்பரான சைட் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் பண்ற பீப்புள்ஸ், அதாவது ஜோகோவா இருக்கட்டும், இல்ல வந்து மகேந்திர சிட்டி, இல்ல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலே இருக்கிற ஒர்க் பண்ற பீப்புள்ஸா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடகை வீடு வேணும் அப்படிங்கிறது அவசியமா இருக்கும். அங்கே இடம் வாங்கி நீங்க வீடு கட்டினீங்க அப்படின்னா அழகா வாடகைக்கு விட்டு சமயம் வந்து மந்த்லி நீங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல். சென்னை சிட்டி பிரைம் லொகேஷன்ல சுத்தி வீடுகளுக்கு மத்தியில இடம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன், இங்க இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் நேர் ஆப்போசிட்ல நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு. இங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு, உங்களுக்கு சென்னை டு திருச்சி, இந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல வந்து நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான். நம்ம சென்னை பொத்தேரியில இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ஒரு சூப்பரான சைட், அதுவும் பிரைம் லொகேஷன்ல ஒரு ரெசிடென்சியல் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் சரசா எமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா செமையான ப்ராஜெக்ட் 120 பிளாட் இருக்கு அப்படின்னா பாத்துங்க. இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, என்ன ஹைலைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லாவே இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க பட்ஜெட்ல இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. நம்ம வந்திருக்க சைட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினன்ட் அப்படின்னு சொல்லி சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க வந்திருக்கும். வேல்யூ ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ல பண்ணிருக்காங்க. எல்லாமே பெஸ்டா இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரசா எமினன்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் மத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடம் வாங்கி உடனே வீடு குடியேற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதோட ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல தான் நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. அப்படியே நீங்க வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கம் போனாலே 1.8 கிலோமீட்டர்ல இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல தாங்க உங்களுக்கு இந்த சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஏக்கர் ப்ராஜெக்ட்ல 120 பிளாட் வந்து அவைலபிளா இருக்கு. எல்லா கார்னர் பிளாட்டுமே இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே புக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ப்ராஜெக்ட், எல்லா ஃபேஸிங்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிடில் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால நீங்க டிராவல் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அழகாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி ரோட ரீச் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி ரோடு 1.5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வேணும் அப்படின்னு நினைச்சினாலும் நம்ம சைட்ல இருந்து ஜிஎஸ்டி போற வழியில உங்களுக்கு மிடில்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. அதனால இங்கேருந்து வெளியில போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி மார்ட், ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூப்பரான ஷாப்பிங் மாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கு. அதனால உங்களுக்கு நியர்பை ஜோகோ இருக்கு, அப்புறம் மகேந்திர சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஹைலைட் ஒரே இடத்துல இருக்கு. ஸ்கூல், காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஹைலைட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இங்க இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு ஒரு சூப்பரான சைட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்ற பீப்புள்ஸ், அதாவது ஜோகோவா இருக்கட்டும், இல்ல வந்து மகேந்திர சிட்டி, இல்ல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலே இருக்கிற ஒர்க் பண்ற பீப்புள்ஸா இருக்கட்டும், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடகை வீடு வேணும் அப்படிங்கிறது அவசியமா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க இடம் வாங்கி நீங்க வீடு கட்டினீங்க அப்படின்னா அழகா வாடகைக்கு விட்டு சமயம் வந்து மந்த்லி நீங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க, 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அழகா கொடுக்குறாங்க. இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி தான். உடனே ரெடி டு மூவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க அழகா வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா பாத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஃபுல்லாவே இருக்கு. அழகா வந்து மெயின்டெனன்ஸும் ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 30 to 24 ஃபீட் பிளாக் டாப் கொடுக்குறாங்க. கேட்டட் கம்யூனிட்டி, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு 30 ஃபீட்ல உங்க குடிக்கிற மாதிரியான தண்ணீருமே வந்து அழகா இருக்கும் அப்படின்னா பாத்துங்க.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜிஎஸ்டி ரோடு ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர், அதாவது திருச்சி டு சென்னை அந்த ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியர்பை டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பார்த்துங்க. சைட்டில் இடம் வாங்குறோம், அப்ரூவ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேராக அப்ரூவ் தாங்க. ஸோ அதனால் லோன் ஃபெசிலிட்டி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 90% வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னா பார்த்துங்க. அதேமாதிரி 50 இயர்ஸ்க்கான டாக்குமெண்ட் கிளியர்ஸுமே இவங்க வந்து பக்காவாக கொடுத்துடுவாங்க. ஸோ இதெல்லாமே சொல்கிறோம். பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 29 லேக்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 லேக் நீங்கள் கொடுத்தாலே போதும், சொந்த இடமே வாங்கிடலாம். அதேமாரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் வில்லா கட்டி தரணுனாலும் இவங்களும் பட்ஜெட்டில் அழகாக வில்லா கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ ரியாலிட்டி ஸோ சரசாயம்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சென்னையில் இப்படி ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் ப்ரைம் லொக்கேஷனில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி உடனே உங்கள் சைட்டை புக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சரௌண்டிங்கில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹெவி பட்ஜெட் இருக்கும். பட் நம்ம வேல்யூ ரியாலிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 29 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 5 லேக் கொடுத்து பேலன்ஸ் வந்து நீங்கள் 90% வரைக்கும் பேங்க் லோன் இருக்குது. நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி சைட் விசிட் வந்து புக் பண்ணணும்னு நினச்சாலும் இவங்களே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் கனவு வீட்டை அழகாக புக் பண்ணிக்கிங்க.